ஹாய் மேம். ஆ நானு ஃபர்ஸ்ட் டைமா மிளகு குழம்பு நீங்க அனுப்பிச்சு குடுத்தீங்க இல்லையா? அது ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிடுறேன். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்டிங். அதனால எனக்கு எப்படி டேஸ்ட்டுன்னு தெரியல. ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எங்க அப்பாவோட ரிவ்யூ தான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா எங்க அப்பா ஃபுட்ல கை வச்சாலே குறை சொல்ற ஆளு. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நான் என்ன சொன்னேன், ஃபுட்ல சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்கப்பான்னு சொன்னேன். 75 இயர்ஸ் ஆகுது. காய்ச்சல்ல வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் படுத்து கிடந்தாரு. நானு ஒரு சட்னி அரைச்சு வச்சா கூட, ஐயோ! காருது காருது எனக்கு வந்து சர்க்கரை வை, நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடுறவரு, இன்னைக்கு உங்க குழம்ப சாப்பிட்டுட்டு, "சூப்பரா இருக்குமா! இதுக்கு நல்லெண்ணெய்லாம் ஊத்த தேவையே இல்ல. லைட்டா கிண்டிட்டு, அப்படியே எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா, சுடு சாப்பாட்டுல அவ்ளோ அருமையா இருக்குமான்னு" உங்களுக்கு கமெண்ட் குடுத்துருக்காரு. அ கென் தேங்க் யூ சோ மச் மேம். அப்பா வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டே 1 மாசத்துக்கு மேலேயே ஆவுது. நான் ஃபீட்பேக் குடுக்குறதுலாம் ஒண்ணுமே இல்ல மேம். அவர் மனசார சொன்ன ஃபீட்பேக் வந்து எனக்கு அவ்ளோ சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. தேங்க் யூ சோ மச். அதே மாரி உங்க சாம்பார் பொடி வச்சு இன்னைக்கு நான் சாம்பார் வச்சேன். அருமையா இருந்தது. அப்படியே எப்படி சொல்றது? ஹோட்டல் சாம்பார் ஒரு டேஸ்ட்டா இருக்கும். கல்யாண வீட்ல செய்ற சாம்பார் ஒரு டேஸ்ட்டா இருக்கும். நம்ம வீட்டு மிளகா பொடியில செய்றது ஒரு டேஸ்ட்டா இருக்கும். கரெக்ட்டா? இது ஒரு மாரி புதுவித டேஸ்ட்ல இருந்துச்சு மேம். ரொம்ப நல்லா இருந்தது. என் பையன் ஸ்கூல் விட்டு வந்துட்டோனே நான் குடுத்தேன். நெறையவே சாப்பிட்டான். சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டான். தேங்க் யூ சோ மச். உங்க ஃபுட்டோட குவாலிட்டி ஐ மீன் நீங்க குடுக்குற ப்ராடக்ட்டோட குவாலிட்டி சூப்பரா இருக்கு மேம். தேங்க் யூ.